ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தோழிகளின் சமையல் இன் அமெரிக்கா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி தான். ஸோ நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. பட் இந்த மாதிரி வீடியோ இது வரைக்கும் போட்டதில்லை. நிறைய vlog வீடியோ, பார்ட்டி, செலிப்ரேஷன் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இந்த தடவை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் என்னை பற்றின ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கே பிறந்தேன், எங்கே படித்தேன், என்ன படித்தேன், எப்போ யூஎஸ்க்கு வந்தேன், என்னோட கல்யாணம், அப்புறம் யூஎஸ்க்கு வந்ததுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது, யூஎஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 11 இயர்ஸ் ஆச்சு நாங்கள் யூஎஸ்க்கு ஸோ எங்களோட லைஃப் எப்படி இருக்குது, யூடியூப் சேனல் எப்படி ஸ்டார்ட் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் திண்டுக்கல் மாவட்டத்தில் நத்தம்ன்ற ஒரு ஊரில் தான் நான் பிறந்தது எல்லாமே. ஸோ என்னோட அப்பா பேர் ராஜேந்திரன், அம்மா பேர் தமிழ்ச்செல்வி. என்னோட கூட பிறந்தது பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி பேர் சந்தோஷ்குமார். நாங்கள் நத்தத்தில் தான் பிறந்ததுலேருந்தே இருந்தோம். இடையில ஒரு 2 இயர்ஸ் மட்டும் சென்னை போய் அங்கே இருந்தோம். ஸோ அப்புறம் திருப்பி நத்தத்துக்கே வந்துட்டோம். ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 8th வரைக்கும் ஆர்சி ஸ்கூலில் படித்தேன், நத்தத்துலேயே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 9th-லேருந்து 12th வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கேர்ள்ஸ்க்கு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். அப்புறமா 10th படிக்கும்போது எங்கள் அப்பா என்னை கொண்டு போய் ஹாஸ்டல்லலாம் சேர்த்தாங்க மதுரையில். இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்கூலில் போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் போய் சேர்த்தாங்க. பட் நான் இருக்கல, அவங்கள விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதுட்டு திருப்பி வந்துட்டேன். திருப்பியும் இங்கே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் சேர்ந்து அங்கேயே தான் படித்தேன். ரொம்ப ஜாலியான லைஃபு, ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப ஜாலியாக இருக்கும் அங்கே ஸ்கூலில். எப்போவுமே பேசி சிரிச்சுட்டு விளாண்டுட்டு அது ஒரு ஹாப்பி லைஃப் தானே. எப்போவுமே நமக்கு நம்மளோட ஸ்கூல் லைஃப் நம்மளால் மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோட காலேஜ் நான் காலேஜுக்கும் அகெயின் 12th முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே காலேஜ்னாலும் மதுரையில் போய் படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரையில் நிறைய காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு 2-3 காலேஜ் எல்லாமே கிடச்சிது. அப்புறமா பட் நாங்கள் கேட்ட கோர்ஸ்லாம் 1-2 காலேஜில் கிடைக்கல. அப்புறமா சேர்மத்தாய் வாசன் சொல்லிட்டு ஒரு காலேஜ் இருக்குது. ஸோ அது எந்த ஏரியாவில் இருக்குன்னு மறந்துடுச்சு ஆக்சுவலாக. அங்கே போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து ஒரு 20 days கூட இருந்திருக்க மாட்டேன் நான். அதுக்கு இடையில வயிறு வலிக்குது, தலை வலிக்குது, நெஞ்சு வலிக்குது என்னென்னமோ சொல்லி டெய்லி அழுதுகிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா அப்பா விட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இருக்க முடியல ஆக்சுவலாக. அழுதுட்டு அப்புறமா திருப்பி எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர்லேயே நத்தத்தில் இருந்து திண்டுக்கலுக்கு போகிற வழியிலேயே அப்போ தான் புதுசாக ஒரு காலேஜ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் காலேஜ்லாம் பெருசாக எதுவும் இல்லை எங்கள் ஊரில், ஸ்கூல் மட்டும்தான் இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா என்பிஆர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு சொல்லிட்டு அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு வருஷம் முடிஞ்சு நாங்கள் செகண்ட் இயர் நாங்கள் ஜாயின் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா பிகாம் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நான் ஜாயின் பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா அப்பா செல்லம், ஸோ என் தம்பி அம்மா செல்லம். என் தம்பி பார்த்தீங்கன்னா காலேஜ்லாம் வேறு ஊரில் படித்தான். ஸ்கூலும் திண்டுக்கல்லில் படித்தான், காலேஜ் வேறு ஸ்கூலில் படித்தான். அவன் கொஞ்சம் ஹாஸ்டல்லலாம் இருந்துக்கிட்டான். ஆனால் நான் இருக்கவே இல்லை. நான் இப்படியே இருந்ததுனால பக்கத்துலேயே காலேஜில் சேர்த்து விட்டாங்க. ஸோ அப்பா காலேஜ் பஸ்ஸு பக்கத்துலேயே வரும். ஸோ பஸ் ஸ்டாண்டில் வரும், கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க, கூப்பிட்டுட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி பொத்தி வச்ச பிள்ளை மணிமேகலை மாதிரி என்னை வளர்த்தாங்க. ஸோ நானும் அப்படி தான் இருந்தேன். எனக்கும் அந்த ஒரு கம்ஃபர்ட்குள்ளேயே இருக்கிறது எனக்கு எப்போவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரியே இருந்தேன். அப்பா பார்த்தீங்கன்னா நத்தத்துலேயே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜென்ஸு ஷர்ட்லாம் இருக்குல்ல, நத்தம் ஃபுல்லாகவே அந்த பிஸ்னஸ் தான் மோஸ்ட்டாக. மேனுஃபேக்சரிங் அந்த மாதிரி நிறைய ஹோல்சேல் பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் அப்பா பண்ணிட்டு இருந்தாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃப் தான். அது முடிச்சுட்டு நான் ஒரு 3rd இயர் எக்ஸாம், ஃபைனல் எக்ஸாம் இருக்கும்போதே என் ஹஸ்பண்ட் என்னை பொண்ணு பார்க்க வந்துட்டாங்க. ஸோ இது பக்கா அரேஞ்ச்டு மேரேஜ் தான். 2 ஃபேமிலிக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ என் ஹஸ்பண்ட்க்கு எனக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்ததுனால ஸோ 2011 பார்த்தீங்கன்னா June 6th எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சின்னமனூரில். என்னோட ஹஸ்பண்ட் ஊர் அம்மாப்பட்டி, தேனி உத்தமபாளையம் அம்மாப்பட்டி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரில் தான் என் ஹஸ்பண்ட் ஊர். சென்னையில் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க என்னை கல்யாணம் பண்ணும்போது.
சென்னை மெப்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து ஓகே கல்யாணம் பண்ணிவிட்டு சென்னை போய் நம்ம செட்டில் ஆக போகிறோம் அந்த மாதிரி சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள். அந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், தேனி. அம்மாப்பட்டியும் வந்து ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லான ஊர். பார்த்திங்கன்னா அவங்க நிறைய பாட்டிலெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த தென்மேற்கு பருவக்காற்று அந்த மாதிரி பாட்டில் நிறைய பாட்டிலலாம் வந்து அந்த பக்கம் ஊரெலாம் காமிப்பாங்களே, இளையராஜா பிறந்த ஊர் அதெல்லாம் காமிப்பாங்களே. ஸோ இளையராஜா பிறந்த ஊர் தான் எங்கள் அம்மா பிறந்த ஊர், பண்ணைப்புறம். அது பக்கத்துலேயே வந்து எங்கள் அத்தையோட ஊரும். ஸோ எல்லாம் வந்து கொஞ்சம் தூரத்து சொந்தம். அது கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க நம்மளாம் சொந்தக்காரவங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நல்லபடியாக சின்னமனூரில் வந்து எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி அந்த வீக்லேயே வந்து இந்த மாதிரி வீடு எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்னை போயிட்டோம். சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் வந்து நாங்கள் இருந்தோம். அங்கே வந்து ஒரு வீடு ரெண்ட்டுக்கு எடுத்து இருந்தோம். பக்கத்துலேயே வந்து ஹஸ்பண்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆகி ஒரு 2 மந்த்ஸில் வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன். சுதீக்ஷா வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ கன்சீவ் ஆகி ஒரு 5 மந்த் இருக்கும்போதே வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த மாதிரி யூஎஸ் போகிற ஆஃபர் வந்து கிடச்சிது. ஸோ அப்போ நான் சொல்லிட்டேன், இல்லை எனக்கு வந்து ஃபாரின் போகிறது வந்து எனக்கு விருப்பம் இல்லை, பட் நம்ம இங்கேயே இருக்கலாம், சென்னையிலேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஹஸ்பண்டும் வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் அப்படியே போயிடுச்சு. திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7th மந்த் வந்து திருப்பி வந்து ஹஸ்பண்ட்க்கு அந்த ஆஃபர் வந்தது. திருப்பி நீங்கள் வந்து யூஎஸ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாரின் போகணும் அப்படின்றது அவரோட ஆசை. எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு வந்து இந்தியாவிலேயே இருக்கணும், எனக்கு வந்து அங்கே பக்கத்துலேயே சென்னை வந்து மேக்ஸிமம் சென்னை தான் தூரம், ஸோ சென்னையில் இருக்கணும் அப்படி அந்த மாதிரி தான் ஒரு ஆசை. ரொம்ப ஜாலியாகவே இருந்தது அந்த 7 மாதம் நாங்கள் அங்கே இருக்கிற வரைக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தது. அடிக்கடி அத்தை மாமா வருவாங்க, அம்மா அப்பா வருவாங்க, நாங்கள் போவோம். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட்டு 1 இயர் வேறு கன்சீவ் ஆனதுனால அடுத்தடுத்து ஃபங்க்ஷனு ரொம்ப நல்லா இருந்தது. சென்னையில் வந்து எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே இருக்காங்க, ராயபுரத்தில் இருக்காங்க. எங்கள் கசின்ஸ் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு கம்ஃபர்ட்டாக இருந்தது. அடிக்கடி போயிட்டு வந்த ஒரு ஊராக இருந்ததுனால எனக்கு ஆல்ரெடி ஒரு பழக்கப்பட்ட ஊர் மாதிரி ஒரு நல்ல ஹாப்பி ஃபீலிங்காக இருந்தது. அதை விட்டுட்டு வரணும், இவர் வந்து இங்கே யூஎஸ்க்கு வர போகிறாரு அப்படின்றப்ப ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஹஸ்பண்ட்க்கு அந்த ஆசை யூஎஸ்க்கு வரணும் அப்படின்றது. அந்த ஆஃபரும் ஃபஸ்ட் டைம் வந்து வேணான்னு சொல்லிட்டோம். செகண்ட் டைமும் வந்து அவருக்கு வந்து போகணும்னு இருந்தது. சரி ஓகே, அப்புறம் நானும் சரி ஓகே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். பட் நான் வந்து 7th மந்த் கன்சீவாக இருந்ததுனால நான் வரல. இன்னொன்று என்னென்னா, என்கிட்ட வந்து பாஸ்போர்ட் இல்லை அப்போ. ஏன்னா நான் தான் வந்து ஃபாரின் போகிற ஐடியாலேயே இல்லைல்ல. அதுக்கு முன்னாடியுமே பார்த்திங்கன்னா என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி நிறைய மாப்பிள்ளையெல்லாம் வரும்ல, அந்த டைம்லேயுமே நிறைய ஃபாரின் மாப்பிள்ளைலாம் வந்தது. ஆனால் வந்து எனக்கு வந்து ஃபாரின் மாப்பிள்ளைலாம் வேண்டாம், எனக்கு வந்து இந்தியாவில் தான் இருக்கணும் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி எனக்கு பக்கத்துலேயே இருக்கணும் அந்த மாதிரி யோசித்தேன். அதனால வந்து பாஸ்போர்ட்லாம் எடுத்து வைக்கல நாங்கள். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, நத்தத்தில் வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருந்த ரேஷன் கார்டுலேருந்து என்னோட பேர் எடுத்துட்டாங்க. அம்மா பட்டியில் எங்கள் ஹஸ்பண்டோட பேர் எடுத்துட்டாங்க அவங்க ரேஷன் கார்டுலேருந்து. நாங்கள் வந்து சென்னையில் வந்து ஒரு ரேஷன் கார்டு வாங்கலாம் தனியாக, அந்த கேஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு 2 பேர் பேரையும் அந்த டைமில் எடுத்திருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து எனக்கு ஒரு ஐடி ப்ரூஃபே கிடையாது. ஸோ ஓட்டர் ஐடி எதுவுமே அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் என்னோட ரேஷன் கார்ட்லேயே என்னோட பேர் இல்லாததுனால எனக்கு அது எல்லாமே ப்ரூஃப் செட் ஆகலை. சரி ஓகே, புது ஊர்லையும் திருப்பி ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி டெலிவரிலாம் எப்படி இருக்கும்னு தெரில, இந்த ஊர் எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அதனால் உடனே வர முடியல என்னால். நான் 7th மந்த் இருக்கும்போது எனக்கு வந்து வளகாப்பு பண்ணி எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் வந்துட்டாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான டைமு. மோஸ்ட்டாக வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஸோ இன்னொன்று என்னென்னா, அது ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி வேறு. ஸோ அப்போ தான் கல்யாணம் ஆகி 7 மாதம் ஆகுது. ஸோ அந்த மாதிரி டைமில் இவர் வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஆனால் வந்து அடுத்தடுத்து டெலிவரி அம்மா வீட்டிலேயே போய் இருந்ததுனால எனக்கு அங்கே வந்து ரொம்பவே நம்ம வீடு தானே, ஸோ அப்படியே இருந்துட்டேன். டெலிவரி ஆனது, குழந்தை பிறந்து, குழந்தை வந்து பார்த்திங்கன்னா சுதீக்ஷா மார்ச் 24th 2012 பிறந்துட்டாங்க. மதுரையில் தான் பிறந்தாங்க. ஸோ மதுரையில் பிறந்து அப்போவும் வந்து ஹஸ்பண்ட் வரல, இந்தியாவுக்கு வரல. அவங்களால அப்போ தான் வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ஆயிருந்தது. அதனால் இமீடியட்டாக வர முடியலைன்னு சொல்லிட்டு அவங்க வரல.
ஸோ அங்கேயே டெலிவரி ஆகிட்டு அப்புறமா வந்து நான் அங்கே அம்மா வீட்டில் இருந்தேன். அப்புறம் இடையில அத்தை வீட்டுக்கு போவேன், அம்மா வீட்டுக்கு வருவேன், அப்படி சொல்லி மாறி இருந்தேன். பாப்பாவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருந்தாங்க. ஃபோன்லேயே வந்து அவங்க அப்பா கூட பேசிட்டு, வீடியோ கால்லேயே பேசிட்டு, பிக்சர்ஸு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிட்டு இருந்தோம். அப்போ வாட்ஸ்அப்லாம் கூட இல்லை, எனக்கு இருந்துதான்னு கூட தெரியல. அப்போ ஸ்கைப்பில் பேசணும். அப்படி ஆமாம், ஸ்கைப்பில் தான் பேசணும். ஸ்கைப்பில் அதுவும் என் தம்பி ஊர்லேருந்து வரும்போது, என் தம்பி காலேஜ் படிச்சுட்டு இருந்தான். அவன் ஊர்லேருந்து வரும்போது கனெக்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுப்பான். அப்போ அந்தளவுக்குலாம் எனக்கு தெரியாது அதை பற்றி, எப்படி ஸ்கைப்பில் கனெக்ட் பண்ணி பேசணும், நெட்டு கனெக்ட் பண்ணணும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ காலேஜ் படிச்சிருந்தேன், பட் ஆனால் வந்து எனக்கு அந்தளவுக்கு விவரம் இல்லை அந்த மாதிரி விஷயத்துலலாம். ஸோ அதனால் வந்து தம்பி வரும்போது தான் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாம் கொடுப்பான். அப்போ தான் பேசுவோம் நாங்கள். அது மாதத்தில் ஒரு நாள், 2 மாதத்தில் ஒரு நாள் அந்த மாதிரி பேசுவோம். ஸோ குழந்தைய அப்போ தான் பார்ப்பாங்க. இப்படியே போச்சு. அப்போ பாஸ்போர்ட், வீசா எல்லாமே கிடச்சி 2013 வந்து பிப்ரவரியில் வந்து நான் யூஎஸ்க்கு வந்தேன். யூஎஸ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா என் ஹஸ்பண்ட் வரல ஊருக்கு. நான் மட்டும் தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப பயம். ஏன்னா நான் வந்து எங்கள் ஊரில் பக்கத்தில் இருக்க கடைக்கு கூட போய் ஒரு திங்ஸ் வாங்க மாட்டேன். மோஸ்ட்டாக எங்கள் அம்மா அப்பா தான் எல்லாம் பண்ணிக்குவாங்க. நான் பெருசாக வெளியில் போகிறதே இல்லை. எனக்கு அந்தளவுக்கு எங்கேயுமே வெளியே தனியாக போய் பழக்கமே இல்லை. எதுனாலும் எங்கள் அப்பா என் கூட வருவாங்க. ஸோ அதனால ரொம்ப பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபும் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க, காயத்ரின்னு ஒரு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க வந்து அவங்களும் ஒரு குட்டி குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. அவங்க 5 மந்த் ஓல்டு பேபி தூக்கிட்டு வந்தாங்க. நான் வந்து 11 மந்த்து சுதீக்ஷா அப்போ. ஸோ 11 மந்த் பேபி எடுத்துகிட்டு 2 பேரும் யூஎஸ்க்கு வரோம். ஓகே, அவங்க இருக்காங்க நமக்கு துணைக்கி, அதனால நம்ம சேஃபாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தைரியத்தோட எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணி, எல்லாமே நமக்கு புதுசு இல்லை, 23 kg எல்லாம் பேக்கிங்லாம் பண்ணி எடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ வரும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஐயோ, நம்ம வந்து ஃபாரினே வேண்டான்னு நினச்சோம், கடைசியில் நமக்கு இப்படியே வந்துருச்சே. பட் ஓகே, எனிவே எங்கே இருந்தாலுமே எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, வீட்டுக்கார் வந்து காட்டுக்குள்ளே இருந்தாலும் ஒய்ஃப் அங்கே தான் இருக்கணும், மலையில் இருந்தாலும் அங்கே தான் இருக்கணும், ஹஸ்பண்ட் எங்கே இருக்காரோ அவர் கூட சேர்ந்து தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கும் அப்படி தான். இவர் விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. மோஸ்ட்டாக இவர் எங்கே இருக்காரோ அது எனக்கு ஓகே, நான் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்குவேன். ஸோ அதனால் ஓகேன்ட்டு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே புதுசு. ஃப்ளோரில் பார்த்திங்கன்னா கார்பெட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர்லலாம் அப்படி இருக்காது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, என்னடா வீடு ஃபுல்லாக மேட்டு போட்டு வச்சுருக்காங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கே. ஆனால் எல்லாம் ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது வீடெல்லாம். ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது, டப்பெல்லாம் வச்சு. அதெல்லாம் வந்து நமக்கு ஊரில் லக்ஸரி தானே. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ, என்ன பாத்ரூம்லாம் இவ்வளோ அழகாக இருக்குது, கிச்சன்லாம் பார்க்குறதுக்கு அந்த ஓப்பன் கிச்சன் ஃபஸ்ட் டைம் நம்ம அந்த மாதிரி பார்க்குறோம், ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பட் வீட்டில் பார்த்திங்கன்னா எந்த திங்ஸுமே இல்லை. ஹஸ்பண்டும் இன்னொரு ஃப்ரெண்டும் ஷேர் பண்ணி கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க. ஸோ அதுக்குரிய கொஞ்சம் கிச்சன் ஸ்டஃப்லாம் இருந்தது. ஸோ வந்ததுக்கப்புறம் ஒரு 1 இயர் வந்து அங்கே இருந்தோம், ஃப்ளோரிடாவில் ஒரு வீட்டில் இருந்தோம். ஆனால் வந்து வந்த உடனே பார்த்திங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நான் தனியாகவே இல்லை. ஹஸ்பண்ட் வந்து இந்தியாவிலேருந்து வந்தாங்க இல்லையா, அங்கே சென்னையிலேருந்து அனுப்புனாங்களே, அதே கம்பெனி வந்து அங்கேருந்து ஒரு 10 பேர்கிட்ட அதே டைமில் அனுப்பியிருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்தப்பயே அந்த டைமில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, அந்த பக்கத்து கம்யூனிட்டி, அதே கம்யூனிட்டிலேயே வந்து நிறைய பேர் வீடு எடுத்து அங்கேயே வந்து குடியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபேமிலிஸ் எல்லாருமே என்னை மாதிரியே புதுசாக வந்தவங்க. அதனால வந்து நாங்கள் எல்லாருமே வந்து அங்கே இருந்த ஒரு 10 லேடிஸ் எல்லாருமே புதுசாக வந்தவங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸாக செட் ஆனோம். அடிக்கடி பார்ட்டி, டெய்லி பார்ட்டி. ஆக்சுவலாக காலையில் ஹஸ்பண்ட் கிளம்பிட்டாங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு நான் போயிடுவேன். எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டு வீட்டில் மீட் பண்ணுவோம். ஸோ அவங்க ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எவ்ரிடே பார்த்திங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்னமோ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரியே இல்லை. எனக்கு என்னமோ வந்த புதுசில் எப்படி இருந்ததுன்னா, நம்ம ஒரு பிக்னிக் வந்தோன்னா ஒரு 1 வீக் எப்படி என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஜாலியாக இருந்தது. எல்லா நாளுமே வந்து அங்கே இங்கே போயிட்டு, இவங்க ஜென்ஸ் எல்லாம் ஒரே ஆஃபீஸு, நாங்கள் எல்லாம் வந்து இங்கே கேங்காக ஒன்றா இருப்போம், எங்கே போனாலும் ஒன்றா போவோம், எல்லாருக்குமே குட்டி குட்டி குழந்தைங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால ரொம்பவே நல்லா இருந்தது. ஒன்லி வந்து வந்து இந்தியாவுக்கு போக முடியல, அம்மா அப்பாவை அடிக்கடி பார்க்க முடியல. ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஹாஸ்டல், காலேஜு, ஸ்கூலுக்கு ஹாஸ்டல் எதுக்குமே வந்து நான் எங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு இருந்ததே கிடையாது. ஸோ அதனால வந்து அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் ஆனால் வந்து நான் கொஞ்சம் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இருந்து தானே ஆகணும் அப்படின்றதுனால அப்படியே இருந்துட்டேன். இன்னொன்று சுதீக்ஷாவும் என் கூட இருந்ததுனால
ஃபுல் ஃபோக்கஸ் எனக்கு சுதிக்ஷா மேலேயே இருந்தது. குட்டி குழந்தைய நம்ம வளர்க்கணும், ஃபர்ஸ்ட் பேபி. ஸோ நமக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வளர்க்கணும் அப்படின்றதுனால அந்த ஃபோக்கஸ்லாம் நமக்கு குழந்தைங்க மேலே இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு டைமு. ரொம்ப நல்லாயிருக்கும், சென்னை வெதர் மாதிரி இருக்கும், குளிர்லாம் இருக்காது. ஸோ அதனால் எந்த டிஃப்ரென்ஸும் தெரில, ரொம்ப ஜாலியாகவே போச்சு. நான் யூஎஸ்க்கு வந்து ஒரு 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா திருப்பி வந்து நான் இந்தியா வந்தேன். இந்தியா வந்து 2 months வெக்கேஷன் வந்தேன். வந்து அங்கே வந்து குழந்தையெல்லாம் காமிச்சிட்டு, ஏன்னா சடனாக எங்கள் அம்மா தான் பாப்பாவை வச்சுருந்தாங்க. ஸோ சடனாக தூக்கிட்டு வரவும் அவங்களுக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அதனால வந்து சரி பாப்பாவெல்லாம் திருப்பி காமிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1 இயர்லேயே திருப்பி நாங்கள் வந்தேன், இந்தியா வந்தேன். இந்தியா வந்து பாப்பாலாம் காமிச்சிட்டு ஒரு 2 months இருந்துட்டு திருப்பி யூஎஸ்க்கு வந்துட்டோம். வந்து அப்புறம் ஒரு 1 இயரில் வந்து நாங்கள் ஃப்ளோரிடாவிலேருந்து இங்கே வெர்ஜீனியாவுக்கு மாறி வந்துட்டோம். ஹஸ்பண்ட் வேலை மாறிட்டாங்க. ஸோ அதனால் வெர்ஜீனியாவுக்கு மாறி வந்து மனாசஸ் அப்படின்ற இடத்துல இருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே ஒரு இடம் தான். அங்கே வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம், 2 BHK அப்பார்ட்மெண்ட்டு. எந்த இந்தியன்ஸ் இல்லை, யாருமே கிடையாது. பார்த்திங்கன்னா வேறு மெக்சிகன்ஸு, வேறு கண்ட்ரி பீப்புள்ஸ்லாம் நிறைய இருப்பாங்க. பட் அந்த ஏரியாவில் வந்து இந்தியன்ஸே நான் பார்க்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னடா ஃப்ளோரிடாவில் வந்து நல்ல பிக்னிக் வந்த மாதிரி செம்ம ஜாலியாக இருந்தோம். நமக்கு வந்து ஒரு கஷ்டமே தெரியாமல் இருந்தது, எதுனாலும் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஒரு 1 இயர் வந்து ரொம்ப டஃப்பாக போச்சு. குழந்தைக்குமே விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. மைண்டு வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுச்சு. தனியாகவே இருக்கோம், நமக்கு யாருமே இல்லை. எவ்வளோ நேரம் வந்து நம்ம குழந்தையும் சுதிஷா வந்து ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாங்க, ப்ரீ ஸ்கூலு. ஸோ குழந்தைய ஸ்கூலுக்கு போயிடுவா, நம்ம மட்டும் தனியாகவே இருக்கிற மாதிரி ரொம்ப லோன்லியாக ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அப்போ மைண்டும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தது எனக்கு. பட் ஆனால் நான் வந்து அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுவேன் நானே. மோஸ்ட்டாக நிறைய கிராஃப்ட் அது இதுன்னு ஏதாவது ஒன்று இழுத்து போட்டுட்டு பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி சமாளிச்சுட்டு இருந்தாலுமே நமக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் வந்து எங்கள் அம்மாவுக்குமே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, அவங்களுமே ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சரி ஓகே அம்மா அப்பா வந்து யூஎஸ்க்கு வர வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அம்மா அப்பா அத்தை மாமா எல்லாருக்குமே வந்து பாஸ்போர்ட் வீசா எல்லாமே எடுத்துட்டோம். அம்மா அப்பா வந்தாங்க, ஃபஸ்ட்டு 2 months இருந்தாங்க. அந்த டைமே என் தம்பியும் வர சொன்னோம். தம்பி வந்து பார்த்திங்கன்னா பிஇ முடிச்சுட்டு ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அந்த மாதிரி ஏதோ ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் தம்பியும் வந்து வர வச்சோம். வந்து 3 பேர் வந்திருந்தாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கும் கொஞ்சம் புரிஞ்சுது, ஓகே யூஎஸ் இப்படி தான் இருக்குது, நம்ம பொண்ணு நல்லா இருக்கா, நல்லா சேஃபாக இருக்கா, அந்த மாதிரி ஒரு பார்த்தா தானே தெரியும். நம்ம இங்கேருந்து சொன்னோன்னா பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. ஸோ அதனால தான் அம்மா வர வச்சோம். எல்லாம் பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஹாப்பியாக இருப்பாங்க, ஊருக்கு போய் கொஞ்சம் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இங்கே யூஎஸில் என்ன மாதிரி இருக்கிறவங்களோட நிறைய பேரண்ட்ஸ் வந்து இது மூலமாக சஃபர் ஆவாங்க. நம்ம இங்கே தனியாக இருப்போம், இந்தியாவில் அவங்க தனியாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப சஃபர் ஆவாங்க. நம்ம பொண்ணு எப்படி இருப்பா, நம்ம பையன் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஓகேவா, எல்லாமே நல்லா இருக்காங்களா, இல்லை நம்ம ஃபோனில் மட்டும் இப்படி சொல்கிறாங்களா நல்லா இருக்கேன்னு சொல்லி, அந்த மாதிரி நிறைய யோசனை இருக்கும். நிறைய கஷ்டப்படுவாங்க நம்மளை பிரிஞ்சு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து நம்ம கூப்பிட்டுட்டு வந்து அதை காமிக்கும் போது ஓகே நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அவங்க வந்தாங்க. அப்போ நிறைய சுற்றியெல்லாம் பார்த்தோம், நியூயார்க், நியூ ஜெர்சி அந்த மாதிரி எல்லா இடமும் சுற்றி பார்த்தோம். அவங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து அத்தை மாமா வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்க ஒரு ஃபியூ மந்த்ஸ் இருந்தாங்க. ஸோ அப்பயும் வந்து எல்லா இடமும் ஃபுல்லாக யூஎஸ் ஃபுல்லாக சுற்றி காமிச்சோம். அவங்க 2 பேர் வந்துட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 months வந்து நான் கன்சீவ் ஆகிட்டேன், செகண்ட் ப்ரெக்னன்சி. ஸோ கன்சீவ் ஆனேன்னா ஃபஸ்ட்டு டெலிவரி எல்லாமே இந்தியாவில் நடந்தது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூஎஸில் வந்து கன்சீவ் ஆகிட்டேன். ஸோ இங்கே நார்மல் நம்ம ஊர் ப்ரொசீஜர் மாதிரி தான், இங்கே டாக்டர் அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாமே வந்து போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருந்தது. மனாசஸ்லேயே வந்து கீதிகாவும் பிறந்துட்டாங்க. கீதிகா பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ இருக்கோம் இல்லையா, இந்த வீடு வந்து நாங்கள் அப்போ சைன் பண்ணிட்டோம். கீதிகா பிறந்த உடனே இம்மீடியட்டாக மூவ் பண்ண முடியாது, அந்த 45 days நமக்கு முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி 45 days முடிஞ்சதுக்கப்புறம் கீதிகாவை தூக்கிட்டு சுதிஷா, கீதிகா எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்தோம். அப்போ வந்து டெலிவரிக்காக அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க. ஸோ அம்மா அப்பா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த வீடை பால் காய்ச்சி நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். 16 கீதிகா பிறந்துட்டாங்க. ஸோ 2017 வந்து நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து நாங்கள் இந்த வீட்டுக்கு மூவ் ஆகிட்டோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி
வீடு வாங்கணும் அப்படின்றப்பையும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஏன்னா வீடு வாங்கினா நம்ம வந்து யூஎஸ்லேயே செட்டில் ஆயிடுவோம், நீங்கள் வந்து என்னை இங்கேயே வச்சுக்குவீங்க, என்னை இந்தியாவுக்கு விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடே வாங்க வேண்டாம், நம்ம வந்து அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன். அப்போ ஹஸ்பண்ட் இல்லை வீடு வாங்கலாம், நம்ம ஊருக்கு போகிறதுனா நம்ம விற்றுட்டு போயிடலாம், எதுனாலும் பண்ணிக்கலாம், இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடு நாங்கள் வாங்கினோம். பட் இப்போ வந்து நான் நிஜமாவே அது ட்ரூன்னு தான் சொல்லுவேன். நம்ம நிறைய ரெண்ட்டு ஒரு 2000 அந்த மாதிரி ரெண்ட்டு $2000 ரெண்ட் எவ்ரி மந்த் கொடுத்துட்ருக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால நமக்கு எந்த பெனிஃபிட்டுமே கிடையாது. ஸோ இந்த வீடு வாங்கினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் நம்ம வாங்கினதுலேருந்து இப்போ ப்ரைஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, நம்ம எவ்ரி மந்த் நம்ம இஎம்ஐ கட்டுறது எல்லாமே வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக நம்ம கட்டுறோம். இந்த வீடு நம்ம சொந்த வீட்டில் இருக்கோம். அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தால் நிறைய குழந்தைங்க குதிக்கக்கூடாது, ஆடக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இங்கே அந்த மாதிரி இருக்காதுல்ல நம்ம வீடுனா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 லெவல் வீடு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடு ரொம்ப பிடிச்ச ஆசையாக வாங்கணும். எனக்கு எங்கள் வீடு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாடல் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடு வாங்கினதுலேருந்தே வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு எப்போவுமே வீட்டில் ஒரு ஹாப்பி இருக்கும். ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, எப்போவுமே எங்கள் வீடு கலகலன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவேன். ஸோ அதனால் ஆனால் எதுக்கெடுத்தாலும் பார்ட்டி, கெட் டுகெதர், இல்லை வீட்டில் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்ருவோம், அப்படி அந்த மாதிரி வீட்டுக்கு ஆளுங்க வந்துட்டு போயிட்டுருக்கிறதுனால ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 1 இயர்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அத்தை மாமா வந்திருந்தாங்க திருப்பியும் ஊருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு 6 மந்த்து கிட்டே இருந்தாங்க இங்கே. அப்புறம் அவங்க கூடவே சேர்ந்து நானும் வந்து இந்தியாவுக்கு வந்தேன். ஏன்னா வந்து என்னோடய தம்பிக்கு வந்து கல்யாணம் இருந்தது. ஸோ அப்போ கல்யாணம் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்தேன் அப்போது. ஸோ அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் வந்து இந்தியா வரல. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 6 இயர்ஸ் ஆயிடுச்சு. தம்பி ஒய்ஃபு, பாப்பா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் இருக்காங்க. ஸோ திருப்பி யூஎஸ்க்கு இந்தியா ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே போச்சு. குழந்தைய தனியாகவே வச்சு தான் நான் 3 மந்த்ஸில் அம்மா வந்து பாப்பா குட்டியாக இருக்கும்போது ஊருக்கு போனாங்க. அப்புறம் அத்தை மாமா வந்தாங்க. அப்புறம் நான் இந்தியா போனேன். அங்கே வந்து 2 மந்த்ஸ் இருந்துட்டு வந்துட்டேன். ஸோ இங்கே வரும்போது கீதிகாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வயசு அந்த மாதிரி இருக்கும். ஆனால் தனியாகவே இருந்து குழந்தைய தனியாகவே வச்சு வளர்க்குறது ரொம்பவே கஷ்டம் நிஜமாவே. அதே மாதிரி இந்த மாதிரி வெளிநாட்டிலலாம் இருக்கிறோன்னா நமக்கு வந்து அந்த தனிமையே வந்து ஒரு நோய் மாதிரி நமக்கு ரொம்பவே கஷ்டம் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுனால அம்மா மட்டும் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இருந்துட்டு போனாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் தனியாக வந்து வேறு இதில் சொல்கிறேன், என்ன மாதிரி ஹார்டான சுச்சுவேஷன்லாம் நாங்கள் வந்து கோத்ரூ பண்ணோம் இங்கே வந்து. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய லேடிஸ் இங்கே இருப்பீங்க, நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அது ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம இன்னொரு இதில் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியே போயிட்டு இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 2020 தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ஆல்ரெடி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மனாசஸில் இருந்தோம்னு சொன்னேன்ல, அங்கே வந்து சுதீக்ஷாவும் அவங்க பசங்க லக்ஷ்மியோட பசங்க 2 பேரும் வந்து ஒன்றா ப்ரீ ஸ்கூலில் படித்தாங்க. ஸோ அங்கே இந்தியன்ஸே இல்லை, யாருமே ஃப்ரெண்ட்ஸே இல்லைன்னு சொன்னேன்ல, இவங்க தான் எங்களுக்கு கிடச்ச ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு அந்த ஏரியாவில். ஸோ அப்படி ஃப்ரெண்டாகி ரொம்ப நல்ல பழக்கம். அவங்க 2020 பார்த்தீங்கன்னா வெர்ஜீனியாவிலேருந்து மூவ் ஆகி கலிஃபோர்னியா போனாங்க. ஸோ அந்த டைமில் தான் நான் சொன்னேன், லக்ஷ்மி நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து கண்டினியூஸாக பேசிட்டு கொஞ்சம் அப்படியே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாகவே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சம்டைம்ஸ் பிரிஞ்சிட்டோன்னா வந்து அடிக்கடி ஃபோன் பேச மாட்டோம், அவங்கவுங்க ஃபேமிலி அப்படி பிஸி ஆகிடுவோம். நம்ம இந்த மாதிரி ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்போவுமே நம்ம ஒன்றா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சேனல் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 100K சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம சேனலில் இருக்காங்க. எல்லாமே நீங்கள் நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த யூடியூப் இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 வாட்ச் ஹவர்ஸும் வந்தால் தான் நம்ம மானிட்டைஸ் ஆக முடியும். ஸோ அதுக்கே வந்து எங்களுக்கு ஒரு 1 இயர் கிட்ட ஆச்சு. அப்போல்லாம் ரொம்ப கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். போட்டு எப்படியாவது நம்ம வந்து கொஞ்சம் வரணும், கொஞ்சனாவது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நமக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருந்தோம். பட் ஆனால் வந்து 2 பேர் ரொம்ப கிளியராக இருந்தோம். ஸோ யூடியூப்லேருந்து ஏதாவது காசு வரும் நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், அதில் வந்து வியூஸ் போகலைனாலும் நம்ம வருத்தப்பட வேண்டாம், போனால் போகட்டும், இல்லைனாலும் பரவாயில்ல, அது வந்து நமக்கு ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து அந்த மாதிரி தான் சும்மா அப்படியே ஒரு ஃப்ளோவாக ஸ்டார்ட் பண்ணோம்.
போக போக கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நல்லாவே நிறைய சப்ஸ்கிரைபர், நல்ல வியூஸ் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இது எல்லாமே உங்களோட சப்போர்ட்டு தான். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்லாம் எங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஒரு 700க்கு மேலே வந்து நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அது வந்து எல்லாமே உங்களால தான். ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ 2 பேரும் சேர்ந்து இவ்வளோ நாள் கண்டினியூஸாக ஒரு சேனல் ரன் பண்ணுறதெல்லாம் வந்து பெரிய விஷயம்தான். ஸோ இன்னுமே வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலில் ரன் பண்ணுவோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் கேட்டிருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி சேனலும் வந்து நல்லா போச்சு. யூடியூப் சேனலும் நிறைய ரீச் கிடச்சிது. அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. ஸோ அந்த மாதிரி யூடியூப் ஜர்னி போயிட்டுருக்கு. நான் ஒரு 11 இயர்ஸாக வந்து ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தேன். குழந்தைங்கள்லாம் வந்து வளர்ந்துட்டாங்க. இப்போது சுதீக்ஷா அவங்களுக்கு தெரியும், 6th கிரேட் படிக்கிறாங்க. கீதிகா வந்து என்னோடய செகண்ட் டாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 1st கிரேட் படிக்கிறாங்க. ஸோ அவங்க 1st கிரேட் ஸ்டார்ட் பண்ணோன்னே நானும் வந்து என்னோடய ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதுவுமே வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருப்போம். ஸோ ஒரு கவுண்டி ஸ்கூலில் வந்து சப்ஸ்டியூட்டாக வந்து ஜாயின் பண்ணேன். அப்புறம் ப்ரீ ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். ஸோ இப்போ வந்து திருப்பி லாஸ்ட் வீக் தான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி எனக்கு கவுண்டி ஸ்கூல்லேயே வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் அங்கே வந்து ஜாயின் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்படி வீட்லேயே வந்து ஜாலியாக சமையல் பண்ணுறது, குழந்தைங்கள பார்த்துக்கிறது, வீட்டை நல்லா அழகாக வச்சுக்கிறது, இந்த கிராஃப்ட் எல்லாம் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஒரு 11 இயர்ஸாக நம்ம வீட்டில் தானே இருந்தோம், தனியாகவும் இருந்தோம். குழந்தைய பார்த்துட்டு அந்த மாதிரி கிராஃப்ட்டு பிடிச்சது எல்லாமே நான் பண்ணிட்டேன். ஸோ டெரக்கோட்டா இந்த மாதிரி எல்லா கிராஃப்ட்டும் என்னென்ன எனக்கு பிடிக்குதோ எல்லாமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாத்துக்கும் வந்து என் ஹஸ்பண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் இது பண்ணுற, என்ன வேஸ்ட் பண்ணுற, காசை வேஸ்ட் எதுவுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. நான் என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலியும் தான். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே எனக்கு பிடிச்சது எல்லாமே இந்த 11 இயர்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நானே வந்து நிறைய பண்ணுவேன். ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவே பெரிய சப்போர்ட்டு. கொஞ்ச நேரம் கூட நான் வந்து கொஞ்சம் முகத்தை உம்முன்னு வச்சுருந்தா அவங்களால ஒத்துக்க முடியாது. ஸோ என்னை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் என்னை வந்து ஊர் நினப்பு வராமல் எதுவும் கவலைப்படாமல் இருக்கணுன்றதுக்காக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ அந்த மாதிரி இப்போ வந்து ஜாபும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரியே இருந்ததுனால இப்போ ஓகே, இனிமே வந்து குழந்தைங்களாம் வீட்டில் இல்லை, 2 பேருமே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. இனிமேல் நம்மளால் வீட்டில் இருக்க முடியாது. ஸோ அவங்க வீட்டில் இல்லாத டைமில் நம்ம ஏதாவது வந்து ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு டீச்சிங் ரிலேட்டடான ஜாப் வந்து சூஸ் பண்ணேன். அகெயின் சின்ன வயசுலேருந்து நிறைய பேர் கேட்பாங்கள்ல, நீ பெரிய பிள்ளையாகி என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்கள்ல. அப்போ கேட்கும்போதெல்லாம் நான் சொன்ன பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டீச்சர் ஆக போகிறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனாலேயே என்னவோ எனக்கு வந்து நான் வந்து கடைசியில் பார்த்திங்கன்னா டீச்சராக தான் ஆயிருக்கேன் இப்போது. நான் அதான் நினைப்பேன், நம்ம சின்ன வயசில் நினச்சது அது ஏதோ ஒரு வயசில் நம்ம அது ரிலேட்டடாக கூட படிக்கலை. ஸோ அப்படி இருந்தால் கூட நம்ம வந்து அப்படி சுற்றி முற்றி கடவுள் வந்து நமக்கு அதை கொடுத்துருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த ஜாப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரி அகெயின் அந்த ஜேர்னியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா என்னோட ஃபேமிலி மாதிரி. இப்போது என் தம்பி எப்படி என் கூட பிறந்தான் அந்த மாதிரி தான் இங்கே இருக்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே வந்து என்னோட கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க மாதிரி. அந்த எல்லாருமே வந்து எல்லா லேடிஸ் எல்லாருமே இருக்கட்டும், ஃபேமிலியாக வந்து எங்கள் கூட அவ்வளோ ஒரு பாண்டிங்கு. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. வீடியோஸில் வந்து நம்மளால் எல்லாத்தையுமே காட்ட முடியாது, நம்மளோட உணர்வுகள் எல்லாத்தையும் காட்ட முடியாது. இங்கே வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லணும் கண்டிப்பாக. இங்கே ஒரு 13 ஃபேமிலி இருக்காங்க. 13 ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இன்னும் பண்ணு, நல்லா பண்ணுறீங்க, நீங்கள் வீடியோ போட்டிங்க. நானாக இருந்தால் கூட என்னோடய ஃப்ரெண்ட் யாராவது சேனல் வச்சுருக்காங்க, அவங்க எவ்ரிடே இந்த மாதிரி ரொட்டீன் வீடியோ போடுறாங்கன்னா நான் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்பேனான்னு எனக்கு தெரியல, நிஜமாவே சொல்கிறேன். ஒரு கொஞ்ச நாள் பார்ப்போம், அப்புறம் நமக்கே போர் அடிச்சிடும். இவங்க நேரில் தானே பார்க்குறோம், எதுக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்காம கூட விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் அப்படி கிடையாது. நான் முதல் நாள் வீடியோ போட்டேன்னா அடுத்த நாள் சொல்லுவாங்க, நீ அந்த வீடியோவில் அது சொன்ன இது சொன்ன, நல்லா இருந்தது வீடியோ, அப்படி அதை பற்றின ஒரு இதெல்லாம் கொடுக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும். 4 இயர்ஸ் ஆகுது, இன்னும் என் வீடியோவை கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க, என்னோடய ஃப்ரெண்டாக என் கூடவே இருக்கீங்க. பட் இருந்தாலுமே என்ன வீடியோ போட்டாலும் பார்க்கணும், சந்தியாவோட சேனலுக்கு வந்து ஒரு க்ரோத் வரணும், நம்மளோட சேனல் அது அப்படின்ற மாதிரி ஒரு
ஃபீல்டில் வந்து எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சேனலில் நடந்த ஒவ்வொரு வெற்றிக்குமே ஒரு 10K சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், 15K சப்ஸ்கிரைபராக இருக்கட்டும், இப்போ வந்து 100K எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து அவங்களோட ஓன் ஹாப்பினஸ் மாதிரி எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க எங்கள் கூட சேர்ந்து. வீடியோ போடலைன்னா கூட நீ போடுன்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுவுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப பிடிக்கும். எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு தான் இருப்பீங்க. ரொம்ப நன்றி. இது மூலமாக நான் சொல்லிக்கிறேன். அப்புறமா வந்து என்னோடய ஃபேமிலி, என்னோடய அம்மா அப்பா, எங்கள் அத்தை மாமா, என் தம்பி, எங்கள் நாத்தனார், அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணாலும் வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபுல் சப்போர்ட். ஏன் இது பண்ண, ஏன் இதை காமிச்ச, ஏன் என்ன பண்ண, அப்படி எதுவுமே எனக்கு இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பண்ணுறேன். ஸோ அதை அவங்க பார்த்து அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து என்னோடய ஃபேமிலி. என்னோடய ஹஸ்பண்டும் அப்படி தான். ஏன் நீ இந்த மாதிரி வீடியோ போட்ட, ஏன் இது பண்ணுற அப்படிலாம் கேட்க மாட்டாங்க எப்போவுமே. ஸோ நான் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சதை உனக்கு பிடிச்ச மாதிரி ஹாப்பியாக நீ பண்ணு, உனக்கு எதாவது சப்போர்ட் வேணும்னா நான் கண்டிப்பாக பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுவாங்க. நிறைய வீடியோவில் என் ஹஸ்பண்ட் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பெருசாக வீடியோவில் ஃப்ரண்ட்டில் வர்றதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. நார்மலாக வந்து செம்ம ஜாலியாக இருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா தெரியும். செம்ம ஜாலியாக எப்போவுமே சிரிச்சிட்டு எல்லாரையும் வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் வீடியோ வந்து ஆஃப் ஆகிடுவாங்க, அப்படியே அமைதியாகிடுவாங்க. பட் ஒருத்தருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது இல்லையா? ஸோ அதனால அவங்கள ஃபோர்ஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் நிறைய வீடியோஸில் அவங்கள நான் காமிக்கிறது இல்லை. தொடர்ந்து நீங்கள் கொடுத்த எல்லா சப்போர்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு Q&A செக்ஷன் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் வந்து கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வருது. நீங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதிலும் வந்து நாங்கள் சொல்ல போகிறோம். அந்த Q&A வீடியோ இல்லாமல் நிறைய வீடியோஸ்லேயும் நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் முன்னாடி இருந்து கேட்டிருப்பீங்க இல்லையா? அதுக்கு சில இதுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணியிருப்போம், சில இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அதுக்கான பதிலும் வந்து நெக்ஸ்ட் வீடியோலேயே வந்து நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இவ்வளோ நாள் கொடுத்த ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.